ஹாய். சோதிக்காதீங்கடா நீங்க, சோதிக்காதீங்க. ஹாய். இன்னைக்கு பாத்தீங்கன்னா டே 7 தானே? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. ஹாய். இன்னைக்கு வந்து டே 7ல இருக்கோம். பெர்னா பீச் தான் வந்திருக்கோம். சண்டே வேற. இன்னைக்கு நம்ம இங்க வந்ததும் லேட்டு. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க பெரிய பெரிய குழந்தைங்கலாம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதை கண்டுக்காதீங்க. நைட்டு வந்து நம்ம மூன் லைட் சினிமா வந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போனது லேட்டு. தூங்குறதுக்கு இன்னும் லேட் ஆயிடுச்சு. மார்னிங் வேக்கப் பார்த்தீங்கன்னா ஒரு 5 என் மொபைல் எங்க ப்ரோ பார்த்தீங்கன்னா 5:47க்கு வேக்கப் ஆயிட்டேன் நான். ஆனால் நான் இன்னைக்கு தூங்குனது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 hours தான் தூங்கி இருக்கேன். நான் வேக்கப் ஆனது இல்லாமல் கிளம்பிருந்தா சீக்கிரமா வந்திருக்கலாம். இன்னைக்கு vlogல வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் வந்து புதுசாக இன்னைக்கு ஆட் ஆயிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்டு எடிட்டர்ஸ் டைரக்டர்ஸ்லாம் இங்கே வந்து இருக்காங்க. நம்ம நண்பர்கள் வந்திருந்தாங்க இன்னைக்கு. சரி, அவங்களையும் அப்படியே கூட்டிட்டு வரதுக்கு இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா vlog கொஞ்சம் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக அண்ட் ஃபன்னாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா பிகாஸ் ஆஃப் நம்ம ராயல் திருப்பத்தூர் ப்ரோ இருக்காரு. இவரோட பேஜ் வந்து இன்ஸ்டாகிராமில் போய் செக் பண்ணி பாருங்க. மோஸ்ட்லி திருப்பத்தூரா இருந்தா இவரை தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. நான் இன்ட்ரோ கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. எங்க பாருங்க, அதான் போய் கேட்டுன்னு வந்துடுறோம். அண்ட் இவர் வந்து யூடியூப்ல ஒரு சேனல் வச்சிருக்காரு. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன சேலஞ்ச்னா, இங்க வந்து ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று இருக்கு. அதை வந்து ப்ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னா அவர் என்ன சேலஞ்சு கொடுத்தாலும் வந்து நான் அதை செய்ய போறேன். வாங்க பார்க்கலாம். அந்த பையனுக்கு பயம் இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங்லேருந்து இந்த எண்டு வரையும் ப்ரோ வந்து கீழே காலை வைக்காம கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னா என்ன டாஸ்க் கொடுக்குறாரோ அதை நம்ம வந்து இன்னைக்கு செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ப்ரோ கமான் ப்ரோ, நீங்கள் பண்ண மாட்டீங்கன்ற நம்பிக்கையில் தான் நான் வந்து ஓகே பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து ஃபெயிலியரு. ப்ரோக்கு வந்து 3 சான்சஸ் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வந்து விட்டாரு. ஓகே, இன்னொரு ப்ரோ பார்த்தோன்னா அதே ஆக்டிவிட்டியை செய்கிறாரு. பார்த்து கற்றுக்குவாங்க. எங்கே பண்ணலாம் பாருங்க. 2 ஜம்ப் அவுட் தவறாரு. பார்த்தீங்கன்னா செம்ம டஃப் கொடுக்குறாரு. பார்ப்போம் நம்ம ரிவர்ஸில் போகிறாரு ப்ரோ. யாரா இவனுங்க, எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? இன்னும் வந்து ப்ரோக்கு வந்து 2 சான்சஸ் இருக்கு. பார்க்கலாம். எனக்கு வந்து அவ்வளோ 100% வந்து கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன். ஏன்னா ப்ரோ பண்ண மாட்டாருன்னு. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கலாம். பார்ப்போம். 2 சான்ஸ் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் 1 more. நான் இப்படி இது போறேன். லாஸ்ட் 1 more. ப்ரோ வந்து வேற மாதிரி ட்ரை பண்றாராம். பார்ப்போம். அது நீங்க சொல்லுங்க. கமான் ப்ரோ, கம். அவ்வளோதான். ஓகே, 1 more சான்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ 4வது சான்ஸாக ப்ரோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. தொங்கிட்டு இருக்காரு. நமக்கு இன்னைக்கு ஆக்டிவிட்டி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. தோத்துக்கிட்டே இருக்கீடா. இந்த மாதிரி கஷ்டமான டாஸ்க் கொடுத்தா எங்கிட்ட மட்டும் ஈஸியான டாஸ்க் கொடுங்க, நான் உங்களுக்கு பண்றேன். ப்ரோ சொன்னாரு இதெல்லாம் அசால்ட்டு ப்ரோ, பண்ணிடுவோம் ப்ரோ, ஜிம் போறோம் ப்ரோ அப்படிலாம் சொன்னாரு. காலையில சாப்பிட்டு வரேன், அதனால ப்ரோ பண்ண முடியல. ஜிம்முக்கு வந்து சாப்பிட்டு போக மாட்டாங்க ப்ரோ. நான் ஈவினிங் ஜிம்முக்கு போறேன் ப்ரோ. ஸோ நமக்கு வந்து இன்னைக்கு ஆக்டிவிட்டி இல்லை. இருந்தாலும் நான் வந்து நான் ட்ரை பண்றேன். அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ப்ரோ. இன்னைக்கு வந்து நான்வெஜ் தான் நமக்கு. ப்ரோ வந்து இன்னைக்கு வந்து நமக்கு டின்னர் ப்ரொவைட் பண்றாரா. எப்படியும் வந்து நம்ம போறதுக்குள்ள வந்து ஆஃப்டர்நூன் ஆயிடும். என்ன சொல்றீங்க? கண்டிப்பா நான் இது பண்ண மாட்டாரு. ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னால பண்ண முடியல. என்னால 2 கூட தாண்ட முடியல. அவர் எப்படி தாண்டுவாருன்னு சொல்லிட்டு நம்பி பெட் காட்டினேன். உண்மையா சொல்றேன், நல்லா பண்ணிட்டாரு ப்ரோ. வாழ்த்துக்கள் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. இவ்வளோ நேரம் வந்து ப்ரோக்கு மைக்க தரல, ஒரு பாட்டு தனியாக பேசிட்டு இருந்தாரு. நிறைய டிஸ்ட்ரக்ஷனாக இருக்கு கைஸ், அதனால என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. தப்பா எடுத்துக்காதீங்க. வாங்க அப்படியே போற போக்கில் விலாக கண்டினியூ பண்ணுவோம். நீங்க வரையும் தெரிஞ்ச பால் எடுத்துன்னு போயிட்டாங்க அவங்க. காரணத்தினாலதான் நான் இன்னைக்கு அப்படியே இங்க வாங்கலாம். நக்கல்யா அவனுக்கு. ஃபைனலி சக்சஸ்ஃபுல்லா வந்து ப்ரோ தோத்துட்டாரு. மொட்டை அடிக்க போறோம். நம்ம வந்து நல்ல நாளா பார்த்து கமெண்ட்ல போட்டு விடுங்க. பழனி திருப்பதி ஓகேல. ப்ரோக்கு வந்து மொட்டை அடிக்க போறோம். நம்ம திருப்பதிக்கு போயிட்டு அதை ஒரு பிளாக கண்டினியூ பண்ணலாம். சேர்ந்து நாங்க கொலை பண்ணோம். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா.
நான் வந்து இந்த டாஸ்க் ஃபர்ஸ்ட் டாஸ்க் தான் என்னால முடியல, தோத்துட்டேன். கஷ்டமான டாஸ்க் கொடுத்துட்டீங்க. ஸோ செகண்ட் டாஸ்க்கா ஜெயிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேச போனாங்க. பார்த்தா அவங்க ஆளையே காணோம். அவங்க வீட்டுக்கே போயிட்டு இருக்காங்க போல. நான் அவ்வளவு தயக்கமா நின்று இருக்கேன். கேமரா அப்படி கொஞ்சம் அங்கிட்டு ஃபோக்கஸ் பண்ணாங்க. பாருங்க உட்காந்து போட்டோ தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவர் வந்து உங்களை ஏமாத்துறாரு கைஸ். அவங்க தான் ஓகேங்களா. உங்களை வந்து அவர் சீட் பண்றாரு. அவங்க இவர் வந்து ஏமாத்துறாரு உங்களை. பார்த்துக்கங்க. அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீதி நேர்மை வெல்லும். கைஸ் போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேமராமேன் வந்து என்ன எடுக்கிறேன்றதுக்காக சும்மா சொல்லிட்டு அப்படியே திருப்பி அங்க எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதான் உண்மை. நான் வந்து இது தெரியாம முட்டா இப்படி பேசிக்கிட்டு இருப்பேன் தனியா. ஜேகே மிஸ்டர் ஜேகே ப்ரோட சேனலை நீங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா இது மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டாக் வேர்ட்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அருமையா இருக்கும். அவங்க போய் செக் பண்ணி பாருங்க. நாங்க அதுல வந்து சில வேர்ட்ஸ் நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அது எப்படின்னா அந்த ஒரு ஃபீல் ஒரு கம்ப்ளீட் ஆகும் பாருங்க. சாட்டிஸ்ஃபிகேஷன் லெவல் வந்து சூப்பரா இருக்கும். அது மாதிரி வேர்ட்ஸ்லாம் நாங்கள் அவர் வீடியோ போடும்போது வந்து எங்களுக்கு அது தெரியாது இந்த மாதிரி ஒரு இது போட்டிருக்காருன்னு. நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். அதெல்லாம் நம்ம சேனல்ல போடுறோம். உங்களுக்கு தேவைப்பட்ட எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லோல வரும்போது நானா சொல்லி தரேன். மோஸ்ட்லி ஃபேமிலி ஆடியன்ஸா இருந்தா, சின்ன பசங்க பிலோவா இருந்தா அவாய்ட் பண்றேங்க. இந்த வீடியோ பார்க்காதீங்க. 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. இந்த வீடியோ வந்து அவாய்ட் பண்றோம். யாருமே பார்க்க மாட்டீங்க. பீச்சுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்து போயிட்டு லோக்கல் ட்ரெயின்ல. அண்ட் இன்னைக்கு பெருசா ஆக்டிவிட்டிஸ்ல நம்ம ப்ரோ வந்து இருந்தாரு. அவரை வச்சு வந்து பிளாக் தான் பண்ணோம். கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரோ ஏதாச்சும் சொல்றீங்களா? மறக்காம ப்ரோ ஐடிக்கு இந்த மாதிரி நெக்ஸ்ட் என்ன டாஸ்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமா வந்து கண்டென்ட் வந்து எனக்கு ஐடியா சொல்லுங்க. சுத்தமா எனக்கு வந்து என்ன பண்றது எப்படி பண்றதுன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. இப்போ எடிட் பண்ண உட்காந்துட்டுனா ஒன் டே ஃபுல்லா அதிக போயிடுது. அது தாண்டி என்னோட ஒர்க் பர்சனல் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து பார்க்க முடியல. ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரி பண்ணலாம், எந்த டைமிங்ல ஷெட்யூல் பண்ணி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து நான் இதுக்கப்புறம் தான் ஒர்க் பண்ணணும். அந்த வீடியோட லென்த் லாஸ்ட் 2 வீடியோட லென்த் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா கம்மியா தான் இருக்கு. ஏன்னா மழை வேற வந்துருச்சு. வெளியே போனதான் வந்து நம்ம ஆக்டிவிட்டிஸ் ஏதாச்சும் பண்ணியோ இல்லை சினிமாட்டிக்கோ காமிச்சோ வந்து பெருசா பண்ண முடியும். ரூமுக்குள்ள வந்து லைட்டிங்கும் கம்மி. பெருசா எதை காட்டுறது, நான் ஒர்க் பண்றதை காட்டுறது நீங்க அவ்வளவு நேரம் இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க முடியுமா? ஸோ என்ன பண்றது எனக்கு தெரியல. ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்ன்றதால அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போக போக வந்து உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா என்ன மாதிரி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அதை விட டபுளா நான் வந்து கண்டென்ட் கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் உங்க ஐடியில இந்த வீடியோ வருங்க. ஸோ மறக்காம இப்பயே நம்ம ப்ரோ ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், until then it's me Sheshu. This is Sheshu Graphic. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம்.